இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். மேஷ லக்னம், துலாம் ராசி, 2 சனி, 3 செவ்வாய், 4 புதன், 5 கேது, சுக்கிரன் மற்றும் சூரியன், 7 குரு மற்றும் சந்திரன், 11 ராகு. லக்னத்தை பாருங்கள். மேஷ ராசி ஆண் ராசி, எந்த நேரமும் அசைந்து கொண்டிருக்கும் ராசி. 4 மற்றும் 9ஆம் அதிபதிகள் சமசப்தமாக லக்னத்தை பார்க்கின்றார்கள். அதே நேரம் லக்னாதிபதி செவ்வாயையும் சந்திரனோடு சேர்ந்த குரு 9ஆம் பார்வையாக பார்க்கின்றார். நவாம்சத்திலும் செவ்வாய் நல்ல அமைப்பில் இருக்கின்றார். இங்கு லக்னம் வலுவாக இருக்கின்ற அதே நேரம் லக்னாதிபதியான செவ்வாயும் வலுவாக இருக்கின்றார். இங்கு கேந்திரத்தில் பாவக்கிரகங்கள் இருப்பது நல்லதென்று கூறுவார்கள். அதற்கு மாறாக இங்கு 4 தனித்த புதனும் 7 குரு மற்றும் சந்திரனும் இருக்கின்றனர். 10 யாரும் இல்லை. 6 மற்றும் 8 எந்த கிரகங்களும் இல்லை. மாறாக 6ஆம் வீட்டை செவ்வாயும் 8ஆம் வீட்டை சனியும் பார்க்கின்றனர். அலெக்சாண்டரின் அபரிவிதமான உடல் தைரியம், மனக்குளர்ச்சி, ஆற்றல் மற்றும் தெளிவான சிந்தனை, கற்பனை ஆகியவை மேஷ ராசியின் சிறப்பாலும் இவற்றோடு சம்பந்தப்பட்ட காரகத்துவ கிரகங்களின் சிறப்பாலும் அமைந்தவை என்று சொல்லலாம். அதாவது தெளிவான சிந்தனை, கற்பனை சந்திரனாலும், ஜாதகரின் தைரியம் லக்னாதிபதியான செவ்வாயாலும், சரியான செயல்பாடு நேர்நோக்கு பார்வை குருவாலும் அமைகிறது. சந்திர லக்னத்துக்கு 7ஆம் வீடு வெளிநாட்டு உறவுகளையும் சுட்டிக்காட்டும். 10ஆம் வீட்டில் புதன் 10ஆம் வீட்டுக்குரியவர் குருவோடு இருக்கின்றார். இவரது வெற்றிகள், லட்சியங்கள் காரணமாக இவர் இறந்த பிறகும் இவரது புகழ் நீடிக்க காரணமாக இருந்தது. 4ஆம் அதிபதி சந்திரன் 7 குருவுடன் சேர்ந்திருந்த அமைப்பு அலெக்சாண்டருக்கு இயற்கையான திறன்களை வளமாக வழங்கினர் என்று சொல்லலாம். குறைந்த அளவு கல்வியே கிடைத்தது என்று சொல்லலாம். காரணம், 4 புதன், அவருக்கு பின் செவ்வாய் இருக்கின்றார். புதனுக்கு பகை கிரகமான செவ்வாய் பின்னாடி இருக்கின்றார். 4ஆம் வீட்டுக்கு சனி பார்வை. அதே நேரம் சந்திரனுக்கு 4ஆம் வீட்டை புதன் மற்றும் செவ்வாய் இருவரும் பார்க்கின்றனர். ராகுவோடு தொடர்பு கொண்ட சனி புதனை பார்க்கின்றார். அந்த புதன் சந்திரனுக்கு 4ஆம் வீட்டை பார்க்கின்றார். இதன் காரணமாக குறைந்த அளவு கல்வி, அதைவிட அனுபவ அறிவு கூட கிடைத்தது என்று சொல்லலாம். அலெக்சாண்டரின் கல்வி வெறும் புத்தகங்களில் இருந்து மட்டும் கிடைக்கவில்லை. இந்த அமைப்பு உலகின் உண்மையான நிலைமைகள் சிலவற்றை கற்றுக்கொண்டார். புத்தக படிப்பை விட நடைமுறை வாழ்க்கை அனுபவ படிப்புகள் அதிகமாக இருந்தது. பல மாநிலங்களில் இருந்து கிரீஸுக்கு தூதர்கள் வருவதும் போவதுமாக இருந்தார்கள். சந்திரனில் இருந்து 4ஆம் வீட்டை செவ்வாய் பார்க்கின்றார். போரின் ஆரம்பத்திலேயே படித்தார். பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி சூரியன் அங்கேயே இருக்கின்றார். அவரது பகை கிரகங்களான சுக்கிரன் மற்றும் கேதுவோடு சேர்ந்திருக்கின்றார். சூரியன் மற்றும் சுக்கிரன் 3 டிகிரி வித்தியாசத்தில் இணைந்துள்ளனர். அதிக வெப்பத்தில் சுக்கிரன் இருக்கின்றார். இதனால் உயிர் அணுக்களை சுக்கிரனால் உற்பத்தி செய்ய முடியாது. சுக்கிரனின் சுக்கில உற்பத்திகள் தடைப்படுகிறது. ஏனெனில் கூட கேதுவும் இருக்கின்றார். இதன் காரணமாக இவருக்கு இறக்கும் வரை குழந்தைகள் இல்லை, குழந்தை பிறக்கவில்லை என்று சொல்லலாம். அலெக்சாண்டர் தனது தந்தைக்கு பிறகு சனி தசா ராகு புக்தியில் பதவியேற்றார். லக்னத்துக்கு 10ஆம் வீட்டுக்குரியவர் சனி. சந்திர லக்னத்துக்கு யோகக்காரன் என்றும் சொல்லலாம். அவர் லக்ன அதிபதி செவ்வாயின் சாரத்தில் இருந்து பலனை வழங்குகின்றார். இவரது தந்தை படுகொலை செய்யப்பட்டார். சனி தச ராகு புக்தியில் கிளியோபாட்ரா மற்றும் அலெக்சாண்டரின் தந்தைக்கு பிறந்த மகன் மற்றும் மற்றொரு உறவினர் ஆகியோர் அலெக்சாண்டரால் கொல்லப்பட்டனர். லக்னத்துக்கு 7 குரு இருக்கின்றார். வெளிநாட்டு உறவுகளை குறிக்கின்றார். இந்த குரு 9ஆம் வீட்டுக்கு அதிபதி. சனி தசா குரு புக்தியில் அலெக்சாண்டர் டேரியஸின் இராணுவத்துக்கு எதிராக அணிவகுத்து முற்றிலுமாக அதை வீழ்த்தினார். பெரிய கொள்ளைகள் அவன் கைகளில் விழுந்தன. ஆனால் டேரியஸ் தப்பினான். புதன் தசா தொடங்கியதும் சந்திர லக்னத்தில் இருந்து 9ஆம் அதிபதியாக 10 இருப்பது அலெக்சாண்டரை திசை திருப்புவதாக்கியது. டேரியஸ் மற்றும் பாரசீக தலைநகருக்கு சென்றார். வணிகம் மற்றும் வர்த்தகத்தின் கிரகம் புதன்
புதன் தசா தொடங்கியவுடன் அலெக்சாண்ட்ரியா நகரம் நைல் நதிக்கு வடக்கே கனோபிக் பகுதியில் நிறுவப்பட்டது. புதன் தசாவில் சுக்கிர புக்தி சிறப்பான முக்கியத்துவம் வாய்ந்தது. சுக்கிரன் 2 மற்றும் 7க்கு அதிபதி மற்றும் நட்சத்திர மண்டலத்தில் ஏகாதிபத்திய கிரகமான சூரியனுடன் 5ஆம் இடத்தை கேது ஆக்கிரமித்துள்ளார். சுக்கிர புக்தியின் போது அவர் தனது படையை இந்தியாவுக்குள் வழிநடத்தினார். பஞ்சாபை கைப்பற்றிய பிறகு அலெக்சாண்டர் திரும்ப வேண்டியிருந்தது. பேரரசின் இயந்திரமாக பெர்சியா இருந்தது. அவரது துருப்புக்கள் செல்ல மறுத்ததால் அங்கு அது சீராக செயல்படவில்லை மற்றும் சூரியன் கேதுவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அவர் ஆசிய ஆதிக்கத்தை சுற்றி வரும்போது பாபிலோனில் அவர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு 32 வயதில் அவர் இறந்தார். இவரது மரணம் புதன் தசா சந்திரன் புக்தியில் நடந்தது. புதன் 3 மற்றும் 6க்கு அதிபதியாக இருக்கின்றார். 4க்குடைய சந்திரன் 7இல் மாரகஸ்தானத்தில் இருக்கின்றார். லக்னத்துக்கு 8ஆம் வீடு விருச்சிகம். அதை ஆயுள்காரகன் சனி தனது நேரடி பார்வையில் வைத்திருக்கின்றார். அஷ்டமாதிபதி செவ்வாய் பகை வீட்டில் இருக்கின்றார். செவ்வாய் இருக்கும் வீட்டுக்குடைய புதனையும் சனி பார்க்கின்றார். ஆயுள்காரகன் செவ்வாய்க்கு 2 பக்கமும் பகை கிரகங்கள். ஆயுள் அமைப்பு பலமாக இல்லை. அதே புதன் தசா புதன் இருக்கும் வீட்டுக்குரிய சந்திரன் புக்தி 30 வயது காலப்பகுதியில் ஆரம்பித்ததால் 32 வயதில் மரணமடைந்தார். சந்திரனை வைத்து ஆயுளை பார்த்தாலும் சந்திர லக்னத்துக்கு 8இல் சனி இருக்கின்றார். ஆயுள் ஸ்தான அதிபதி சுக்கிரன். சூரியன் மற்றும் சுக்கிரன் 3 டிகிரி வித்தியாசத்தில் இணைந்துள்ளனர். இருவரும் கேதுவுக்கு பகை கிரகங்கள். அதே நேரம் 3 டிகிரி வித்தியாசத்தில் சூரியனோடு அஷ்டமாதிபதி இணைவு. அஷ்டமத்தில் உள்ள சனி ராகுவையும் பார்க்கின்றார். 8ஆம் அதிபதி 8ஆம் வீடு, 3ஆம் அதிபதி 3ஆம் வீடு என ஆயுளோடு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இங்கு வீக்காகி போச்சு. அதனால் 32 வயதில் மரணமடைந்தார். இங்கு ஒன்றை கவனிக்க வேண்டும். சனி செவ்வாய் இங்கு ஆட்சி உச்சமாகி இருந்திருந்தால் அல்லது உச்சமாகி ஆட்சியாகி ராகு கேதுவோடு சம்பந்தப்பட்டிருந்தால் இந்த மரணம் விபத்தாக இரத்தம் உடம்பை விட்டு வெளியில் வந்து இறந்திருப்பார். இந்த இறப்பு வலி மிகுந்ததாக இருந்திருக்கும். ஆனால் இங்கு அந்த அமைப்பு இல்லை. ராகு தொடர்பு. அதனால் காய்ச்சலால் மரணமடைந்தார் என்று சொல்லலாம்.